இது டாடா நெக்ஸானு. இந்த வண்டியில் கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் என்ஜின்லேருந்து ஆயில் லீக் ஆகுது அப்படிங்கிறத கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட்டு. நிறைய நேரம் என்ஜின்லேருந்து ஆயில் லீக் ஆகுதுங்கிறத மட்டுமே வச்சுக்கிட்டு அது எங்கேருந்து வருது, எதை மாற்றினா சரியாயிடுங்கிறதுலாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி தான் இப்போ இந்த வண்டி. இதுலேயுமே ஆயில் லீக் வந்தது. எங்கேருந்து வந்திருக்குன்னு நம்மளால் எந்த பொருளையும் கரெக்டாக செக் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் இப்போ அந்த வீல்லேருந்து ஆரம்பித்து இந்த கிராங்க் வீல் இருக்கு பார்த்தியா, இது மற்றபடி அந்த பார்ட்ஸு இதெல்லாம் நம்ம டிஸ்மேண்டில் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கோம், இப்போ நம்ம இங்கே அக்சஸ் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்க ஆயில் லீக் ஆகுது. இப்போ நம்ம புது பம்ப் வாங்கி விட்டோம். இப்போ எந்த விதமான லீக்கும் இல்லை. வியூவர்ஸ், இந்த வண்டியில் ஆயில் பம்பை மாற்றி நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். இந்த வண்டியில் ஆயில் லீக்கு அரெஸ்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்ன, ஆயில் லீக்கு ஆயில் சீலை மாற்றினா சரியாயிடும் அப்படின்னு யாராவது உங்களுக்கு சேல் பண்ணாங்கன்னா அதை நம்பி வாங்கிட்டு வந்துடாதீங்க. ஆயில் சீலோட ரேட் என்னவோ 2000 ரூபாய் இருக்கலாம். ஆனால் இந்த வண்டியில் என்ஜின் ஆயிலேருந்து ஆரம்பித்து மற்ற அசோசியேட்டாக நிறைய பார்ட்ஸை டிஸ்மேண்ட் பண்ணி ரீஃபிட் பண்ண வேண்டிய காஸ்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாமே எக்ஸ்பென்சிவ். சரிங்களா? ஸோ நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.